ஏற்கனவே சொன்னது போல தான் அது ஒரு வியாதி போல தான். அது வர வர நம்ம வந்து சாப்பிடுற மாதிரி தான். ஏன்னா புதிய பேருந்து உரிமையாளர் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா மக்கள் போக்குவரத்து அதிகமாகிடும். போன பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் சென்னையிலிருந்து பயணித்திருக்கிறாங்க. அதற்கு முந்தைய ஆண்டு 5 லட்சம் பேர் தான் பயணிக்காங்க. அதுக்கு முந்தைய ஆண்டு 3 லட்சம் பேர் தான் பயணித்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு 7,75,000 பேர் பயணிக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது அரசு பேருந்துகளில் இந்த நடைமுறை. அதே போல் தனியார் பேருந்துகளில் செல்ல விருப்பப்படுகிறவர்கள் அவர்களாக கடந்த தீபாவளியை பொறுத்தவரை இந்த கட்டண ஏற்றம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு புறம், இன்னொரு புறம் நம்முடைய பேருந்துகளை கிராமப்புறத்தில் இருக்கின்ற பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதற்கு இயக்குகின்ற சூழலை மாற்றுவதற்காக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து சென்னை இந்த நடவடிக்கையில் அந்த தனியார் பேருந்து வாடகை எடுக்கும்போது அதில் சில ஆம்னி பேருந்துகளே வந்து அதை இணைந்து கொண்டு வந்தார். காரணம் அவர்களுக்கு வழக்கமாக கிடைக்கிற கட்டண உயர்வு கிடைக்கும். அதனால வந்து இதில் வந்தாங்க. கட்டண உயர்வு சில பேருந்துகள் சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் அதிகமாக இருக்கின்ற புகார் வருகிறது. அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்று இந்த ஆவணி பேருந்துகள் என்பது வழியில் ஒவ்வொரு நிறுத்தத்தையும் நிறுத்துகின்ற பேருந்து கிடையாது. அது 30 பேருந்து. இருந்து கிளம்பினா திருச்சிக்கோ, இருந்து கிளம்பினா கன்னியாகுமரிக்கு தான் அவங்க டிக்கெட் போட்டு போகணும். இந்த இடையில இருக்கிற ஊருக்காரங்க விருப்பப்பட்டு அவர்களை நான் வந்து கன்னியாகுமரி டிக்கெட் எடுக்கிறேன், நான் என் ஊரில் இருக்கிறேன், இறங்கிட்டு அதை ஒரு புகாராக சொல்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அது வந்து அவர்கள் விருப்பப்பட்டு எடுத்தால் அதை வந்து நாம் போய் தடுக்க முடியும். ஆனால் பயணிகள் எங்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலித்தார்கள் என்று புகார் செய்தால் நடவடிக்கை எடுக்கணும். புகார் அளிக்காவிட்டாலும் அந்த பேருந்துகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்படுகின்ற போது அதில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அது நடவடிக்கை. இல்லை, ஏற்கனவே இந்த தீபாவளி போது போல தான் இப்பொழுதும் மாற்று வழிகளை செல்வதற்கு அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி சென்னை அந்த சாலையை தவிர்த்து ஓஎம்ஆர் வழியாக திருப்பூர் வழியாகவோ அல்லது திருக்கழுக்குன்றம் வழியாகவோ சேர்ந்தால் பேருந்து போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாமல் இருக்கும். பொதுமக்கள் சென்று அவர்கள் செல்வதற்கும் நெரிசல் இல்லாமல் இருக்கும். எனவே அந்த வழித்தடத்தை பயன்படுத்துவதற்கு கிளாம்பாக்கத்தில் அவங்களுக்கு தான் இடம் கொடுத்துருக்கோம்ல, அங்கேருந்து இயக்கப்படும். முடிச்சூர் வந்து அவங்க நிறுத்துவதற்கான ஓய்வு எடுப்பதற்கான இடம் தான் கிளாம்பாக்கம். நீங்கள் தீபாவளி எப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏற்கனவே இருந்ததை தான் மாற்றுவதற்கு தீபாவளிக்கு போது தனியார் பேருந்துகளை ஒப்பந்தத்தில் அதனால் கடந்த காலங்களில் கூட மாநகர பேருந்துகளையோ அல்லது விழுப்புரம் கோட்டம் திருச்சி கோட்டத்தில் இருக்கிற சிறப்பு பேருந்தோ எடுக்கிற நடைமுறை சார், விழுப்புரம் கார்பரேஷன் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் கூட வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம தனியார் பேருந்துகள் வாடகை எடுத்து ஓட்டினாங்க. இந்த தடவை நம்ம எவ்வளோ சார் நம்ம